வணக்கம். இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சகி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையின் பெயர் நிறம். கதைக்குள்ள போலாமா? வாசலில் கார் வந்து நின்றதும் விரைந்து அங்கு சென்ற செந்தாமரை அனைவரையும் உற்சாகத்தோடு உள்ளே வரவேற்றார். கமலா கிச்சனில் காபி போட்டு கொண்டிருக்க ரோகிணி கடகடவென தோட்டத்திற்குள் ஓடினாள். அக்கா அக்கா என்றவள் மூச்சு வாங்க ஓடி வந்து கொண்டிருக்க கொடியில் கம் என்று மனம் வீசிக் கொண்டிருக்கும் முல்லைப்பூக்களை பறித்து கொண்டிருந்த ரம்யா அவளை திரும்பி பார்த்தாள். என்ன ரோகிணி, எதுக்கு இப்படி மூச்சு வாங்க ஓடி வர? அக்கா அக்கா, அவங்க வந்துட்டாங்க. அம்மா உன்னை கூட்டிட்டு வர சொன்னாங்க. அவ்வளவுதானே, அதுக்கு எதுக்கு இப்படி தலை தெறிக்க ஓடி வர? எங்கேயாவது விழுந்து வரப்போற என்று கூறிக்கொண்டு அந்த பந்தலில் இருந்து வெளியே வந்தாள். அக்கா, என்னக்கா, உன்னை பொண்ணு பார்க்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கெல்லாம் வந்திருக்காங்கன்னு சொல்றேன். நீ என்னவோ சர்வ சாதாரணமா எந்த பதட்டமும் இல்லாம இருக்க என்றவளை ஆச்சரியமாக பார்த்தாள். ஹே, இது என்ன எனக்கு புதுசாவா நடக்குது? சொல்லு. இவங்களோட சேர்த்து இதுவரை 10 பேருக்கு மேல வந்தாச்சு என்று லேசாக சிரித்தாள். அவளது விரக்தியான சிரிப்பை ஒரு நிமிடம் அமைதியாக பார்த்து கொண்டிருந்த ரோகிணிக்கு தனது அக்காளின் பேரில் பரிதாபம் ஏற்பட்டது. அக்கா, என்னக்கா, நம்மளை பார்க்குற எல்லாருக்கும் நம்மளை பிடிக்கணும்னு இல்லைன்னு நீ தானே சொல்லுவ. அப்புறம் எதுக்கு இப்படி பேசுற? ஆனா ஒன்று, உனக்கு லேட்டாக அமைஞ்சாலும் லேட்டஸ்டாக தான் அமைய போது பாரு. அப்போ இவங்களுக்கும் என்ன பிடிக்காதுன்னு சொல்ல வர தானே? அக்கா, நான் அப்படி சொல்லலை. அந்த லேட்டான வரன் இதுவாக கூட இருக்கலாம் இல்லை? ரம்யா தனது தங்கையின் தலையை பிடித்து ஆசையாக காட்டினாள். சரி, உனக்காக நான் இப்போ வரேன், வா போலாம் என்று அவள் கைகளை பிடித்து கொண்டாள். அக்கா, இப்படியே வா, பாவாடை தாவணியில் அங்கே வரப்போற, உள்ள வந்து பட்டு சிலை கட்டிக்க. ஏய், எப்படியா அவங்க வேண்டான்னு தான் சொல்ல போறாங்க. எதுக்குடி அதுக்காக அந்த கனமான புடவையை கட்டிக்கிட்டு மூச்சு கூட விட முடியாம அங்க வந்து நிக்கணும்? பத்தாததுக்கு அம்மா வேற நகையை போட்டுக்கன்னு தொல்லை பண்ணுவாங்க. அக்கா, பொண்ணு பார்க்க வரும்போது அப்படித்தானே இருக்கணும். அப்பதானே அவங்களுக்கும் ஒரு இது இருக்கும். எது இருக்கும்? ஏய், நான் என்னதான் பட்டுப்புடவை நகைன்னு போட்டுக்கிட்டு போய் நின்னாலும் அவங்க கண்ணுக்கு பளிச்சுன்னு தெரிய போறது என்னோட கலரு தான். அதை பார்த்தே அவங்க பயந்துடுவாங்க என்று கலகலவென சிரித்தாள். அக்கா, போதுங்கக்கா, சும்மா உன்னையே நீயே தாழ்த்திக்காத. உன் கலரையும் தாண்டி உன் தங்கமான மனசையும் ஒருத்தர் பார்க்க தான் போறாரு. அவருக்கு உன்னை பிடிக்க தான் போகுது. நீ அவரோட சந்தோஷமா வாழத்தான் போற, பார்த்துக்க என்று கண்களில் லேசாக கண்ணீர் எட்டி பார்க்க கூறிய தனது தங்கையை வாரி அணைத்து கொண்டாள் ரம்யா. மாப்பிள்ளை வீட்டாரிடம் செந்தாமரை பவ்யமாக பேசி கொண்டிருக்க கமலா அனைவருக்கும் காப்பி கொண்டு வந்து கொடுத்தாள். அவர்களது கவனிப்பை பார்த்து முகம் மலர்ந்த மாப்பிள்ளை வீட்டார் பெண்ணை பார்க்க வேண்டும் என்று கூற செந்தாமரை கமலாவிற்கு ஜாடை காட்டினார். சற்று நேரத்தில் பட்டுப்புடவையும் நகைகளும் மின்ன கருவறையில் இருக்கும் அம்மனுக்கு அலங்கரித்தது போல் அழகாக வந்து நின்றாள் ரம்யா. தனது தந்தை கூறுவதற்குள் அனைவருக்கும் வணங்கி விட்டிருந்தாள். அவள் அருகில் சென்ற ரோகிணி, அக்கா, என்னக்கா, அப்பா தானே எப்பவும் எல்லாருக்கும் நமஸ்காரம் பண்ணிக்கம்மான்னு சொல்லுவாரு. இந்த வாட்டி அவர் சொல்றதுக்கு முன்னாடியே நீயே டக்குன்னு விழுந்து வணங்கிட்ட? கிசுகிசுத்தாள். சும்மாவா, 10 தடவை பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் என்று லேசாக சிரித்தாள் ரம்யா. சரி சரி, மாப்பிள்ளைய பாத்தியா, எப்படி இருக்காரு பாரு. உன் ஹைட்டுக்கு ஏத்த ஹைட்டு, வெயிட்டுக்கு ஏத்த வெயிட்டு, பர்ஃபெக்ட் மேட்ச்க்கா. ஏய், என் கலருக்கு ஏத்த கலர் இருக்காரான்னு பாரு. ஏன் நீ பார்க்கலையா? இல்லடி, எதுக்கு அவரை பார்த்து மனசுக்குள்ள சபலத்தை வளர்த்துக்கிட்டு அப்புறம் ஏமாறுறது? இவங்கெல்லாம் பேசட்டும், அப்புறம் பார்க்குறேன். அக்கா, இவங்க கண்டிப்பா உன்னை ரிஜெக்ட் பண்ண முடியாது. ஏண்டி அப்படி உறுதியா சொல்ற? ஆமாக்கா, ஏன்னா பையனும் உன் கலரு தான் இருக்காரு. இல்லை இல்லை, உன்னை விடவே கொஞ்சம் கருப்பு தான் என்றாள் ரோகிணி. அப்படியா என்று நிமிர்ந்து மாப்பிள்ளையை பார்த்தாள் ரம்யா. ஆமா, நம்மளை விட கருப்பு தான். பரவாயில்ல, என்னை விட கருப்பா ஒரு ஆளை பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு என்று மனதிற்குள் சிரித்து கொண்டாள். சரி, பொண்ணை பார்த்தாச்சு. உங்க அபிப்பிராயம் என்னன்னு பட்டுன்னு சொல்லிட்டா மற்றதை பேசிக்கலாம். மற்றதை பேசணும்னு ஒன்றும் இல்லை. செந்தாமரை ஐயா கவர்மெண்ட் வேலையில் இருக்காரு. சொந்தமாக வீடு இருக்கு. தாம்பரத்தில் 1/2 கிரவுண்ட் நிலம் இருக்கு. இருக்கிறதெல்லாம் பொண்ணுங்களுக்கு தான். அதுவும் மொத நடக்கிற கல்யாணம் நல்லா தடபுடலா பண்ணிடுவாரு என்று தரகர் கூற மாப்பிள்ளை அருகில் இருக்கும் தனது தாயிடம் ஏதோ ரகசியமாக பேசி கொண்டிருந்தான். இதை பார்த்த செந்தாமரைக்கு மனது திக்கென்றாக அமைதியாக திரும்பி கமலாவை பார்த்தார்.
அவள் முகத்திலும் ஈயாடவில்லை. மாப்பிள்ளை என்ன சொல்றாரு? லீவு நாளா பார்த்து முகூர்த்தத்தை வச்சுக்க சொல்றாரா என்று தரகர் சாமர்த்தியமாக கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வீட்டுக்கு போய் கலந்து பேசிட்டு என்று மாப்பிள்ளையின் தாய் இழுத்தாள். அட, எதுவா இருந்தாலும் பட்டுன்னு இங்கே சொல்லிடுங்க, அவங்களுக்கும் மனசு குளிர்ந்துடும். அப்புறம் கடனை வேலையை பார்க்க ஆரம்பிப்பாங்கல்ல, எனக்கும் அலைச்சல் மிச்சம் என்று சிரித்தார் தரகர். அது ஒன்றும் இல்லை தரகரே, அவங்க சீர்சனத்தி செய்யறதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் பொண்ணு நம்ம எதிர்பார்த்தது போல இல்லைன்னு எங்களுக்கு ஒரு அபிப்பிராயம். செந்தாமரை முகம் டக்கென வாடியது. ரம்யா அருகில் இருக்கும் தனது தங்கையை பார்த்து சிரித்தாள். ரோகிணிக்கு முகம் சோர்ந்தது. அம்மா, என்னம்மா, நான் தான் பொண்ணு போட்டோவை காட்டினேனே, நீங்களும் அது பார்த்துட்டு தானே சரின்னு சொன்னீங்க. ஆமா தரகரே, ஆனா பொண்ணு போட்டோல பார்க்க ஏதோ மாநிறம் போலதான் தெரிஞ்சுது. அது மேக்கப் போட்டு எடுத்துதான்னு ஒன்றும் தெரியல. ஆனா நேர்ல பார்க்கும்போது ரொம்ப இல்ல கருப்பா இருக்கு. அம்மா, நான் பேசுறதுக்கு மன்னிச்சிடுங்க. உங்க மகனும் கலரு கொஞ்சம் கம்மியா தானே இருக்காரு. எங்க பொண்ணு நிறம் பத்தி தெரிஞ்சுதான் நாங்களும் தரகர்கிட்ட அவளுக்கு ஏத்த போல இடமா பார்க்க சொன்னோம். அதுதான் தரகரும் உங்களை பத்தி சொன்னாரு என்று தயங்கினாள் கமலா. அதெல்லாம் சரிதான். ஆனா என் பையன் என்ன சொல்றானா, நான் தான் கலரு கம்மியா இருக்கேன், வர்றவளாவது நல்ல கலர் இல்லைனாலும் ஏதோ மாநிறமா இருந்தா நல்லா இருக்குமேன்னு யோசிக்கிறான். அதுக்கு தான் போட்டோல கூட உங்க பொண்ணை பார்த்து சரின்னு சொன்னோம் என்றார் மாப்பிள்ளையின் தந்தை. ரம்யா டக்கென உள்ளே செல்ல அவள் பின்னால் ரோகிணியும் சென்றாள். செந்தாமரைக்கு இந்த இடமும் ஏமாற்றத்தை கொடுத்ததில் மிகவுமே நொந்து போய் அமைதியாக இருந்தார். தரகர் என்ன சொல்வது என்று புரியாமல் விழித்து கொண்டிருக்க, அப்ப சரி, நாங்க கிளம்புறோம் என்று மாப்பிள்ளை வீட்டார் எழுந்து சென்றனர். ஐயா, மனசை விட்டுடாதீங்க, இதை விட நல்ல இடமா நான் பார்க்கறேன் என்று செந்தாமரையிடம் கூறிவிட்டு விரைந்து சென்றார் தரகர். கன்னத்தில் கையை வைத்து கொண்டு சோர்ந்து அமர்ந்திருந்த தனது கணவரின் அருகில் சென்று அமைதியாக அமர்ந்தாள் கமலா. என்னங்க, எதுக்கு இப்படி சோர்ந்துட்டீங்க? அதுதான் தரகர் வேற இடம் பார்க்கலன்னு சொல்லியிருக்காரே. என்ன கமலா, நீயும் இப்படி பேசுற? இதோட 10 பேர் வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க. எல்லாரும் சொல்ற ஒரே காரணம் நம்ம பொண்ணு நிறத்தை பத்தி தான். என்ன, 10 பேரும் 10 விதத்துல அதை சொல்லிட்டு போறாங்க. ஆனா காரணம் என்னவோ ஒண்ணுதான். நம்ம பொண்ணுக்கு என்ன குறைச்சல்? நல்ல படிப்பு இருக்கு, கையில வேலை இருக்கு, தங்கமான குணம் இருக்கு. அதிர்ந்து ஒரு வார்த்தை பேசி அறியாத பொண்ணு. அடுத்தவங்களுக்கு ஒண்ணுன்னா ஓடி போய் உதவி செய்வா. இவ்வளவு நல்ல குணம் இருந்தோம் அவளுக்கு ஏன் தான் இப்படி ஆகுதுன்னு தெரியல. என்னங்க செய்யறது, வர்றவங்க தோலை இல்ல பாக்குறாங்க என்று கண்களை துடைத்து கொண்டாள் கமலா. அம்மா, அழாதீங்கம்மா, அக்காக்கு இதை விட நல்ல இடம் அமையும் என்று பள்ளிக்கு தயாராகி வெளியே வந்தாள் ரோகிணி. உன் வாய் முகூர்த்தம் பழிக்கட்டும். சரி இரு, நான் லஞ்ச் பேக்கை கொண்டு வரேன் என்று கண்களை துடைத்து கொண்டு எழுந்து கொண்டாள். அம்மா, அப்ப நானும் வரேம்மா என்று ரம்யாவும் ஆபீஸிற்கு கிளம்பி வெளியே வர, என்னம்மா நீயும் ஆபீஸுக்கு கிளம்பிட்டியா? இன்னைக்கு 1/2 நாள் லீவு தானே போட சொன்னேன். அம்மா, எதுக்குமா? எனக்கு எப்படியும் தெரியும் இவங்க என்ன சொல்ல போறாங்கன்னு. அதுக்கு தான் எதுக்கு அனாவசியமா லீவை வேஸ்ட் பண்றதுன்னு நான் லீவ் போடல என்று ரம்யா சர்வசாதாரணமாக கூற, செந்தாமரைக்கு மீண்டும் மனது வேதனையானது. அதை கவனித்த ரம்யா அவர் அருகில் சென்று அவர் கைகளை பிடித்து கொண்டாள். அப்பா, என்னப்பா, ஏன் டல்லாட்டீங்க? அம்மாடி, உனக்கு என்றவர் கூறுவதற்குள் அவர் தொண்டை அடைத்தது. எனக்கு கல்யாணம் தானே, கண்டிப்பா நடக்கும்பா. நீங்க எனக்கு சின்ன வயசுல சொல்லுவீங்களே, ராஜகுமாரன் ஒருத்தன் குதிரையில வந்து ராஜகுமாரிய கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போனான்னு, அது போல ஒரு ராஜகுமாரன் வருவான். உங்க ராஜகுமாரிய கூட்டிட்டு போக என்று தனது தந்தையின் மீசையை பிடித்து ஆசையாக காட்டினாள். அவளை அன்போடு பார்த்த செந்தாமரை கண்களை துடைத்து கொண்டு, ஆமாண்டா கண்ணு, உனக்கு ஏத்த ராஜகுமாரன் கூடிய சீக்கிரம் வரதான் போறான். எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்படுறது போல உன் கல்யாணம் நடக்கத்தான் போகுது என்று அவள் நெற்றியில் முத்தம் கொடுத்தார். இப்படி பேசுங்க, இதுதான் எங்க அப்பா. சரிப்பா, நான் போயிட்டு வரேன் என்று தனது தாயிடம் இருந்து டிஃபன் பாக்ஸை வாங்கி பேக்கில் வைத்து கொண்டு புறப்பட்டாள். அப்பா, அப்ப நானும் கிளம்புறேன்ப்பா. அம்மா பாய்மா என்று ரோகிணியும் புறப்பட, பத்ரண்டா கண்ணுங்களா என்று அவர்களுக்கு கையை ஆட்டிவிட்டு உள்ளே வந்த சிந்தாமரை தானும் ஆபீஸிற்கு கிளம்பினார். அன்று ஆபீஸில் நுழைந்த ரம்யாவிடம் சொல்லி வைத்தது போல் அனைவரும் அன்று பெண் பார்த்த விஷயத்தை பற்றிய கேட்க
அனைவருக்கும் ஒரு சிரிப்பை மட்டும் பதிலாக கூறிவிட்டு தனது சீட்டிற்கு சென்றாள் ரம்யா. என்ன இவ பொண்ணு பார்க்க வந்தாங்களே, என்னாச்சு எதனா செட் ஆச்சான்னு கேட்டா எதுக்கும் பதில் சொல்லாம சிரிச்சிட்டு போயிட்டே இருக்கா என்றாள் அக்கௌண்டன்ட் சீதா. ஏ, அவ சிரிக்கிறதுலயே தெரியல, இந்த இடமும் ஊத்திட்டு இருக்கோம் என்றாள் ஸ்னேகா. இதற்குள் அங்கு வந்த ராதா, ஆமா ஆமா இருக்கும், அதுதான் அமைதியா சிரிச்சிட்டு போறாளே தெரியல. ஆனாலும் இப்படி ஒரு வேதனையான நேரத்திலையும் எப்படிதான் இவளால சிரிக்க முடியுதோ. அட நீ வேற, இது என்ன அவளுக்கு புதுசா? பழகுனது தானே. நமக்கு தெரிஞ்சே 4-5 வாட்டி பொண்ணு பார்க்க வந்துட்டாங்க, தெரியாம எத்தனை வாட்டி வந்தாங்களோ. இது கூட அவ எங்க சொன்னா? அவங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற நம்ம கலா இல்ல சொன்னா என்று அவள் சிரிக்க, ஆமா ஆமா என்று மற்றவர்களும் சிரித்தனர். அது சரி, இவளுக்கு எதுக்கு கல்யாணம் இப்படி தள்ளி போயிட்டே இருக்குன்னு தெரியல. ஏய், என்னடி சீதா இப்படி கேட்குற? நல்ல திறமை படிப்பு வேலை இருந்தா மட்டும் போதுமா? அழகு வேணும் இல்ல? அதுவும் முக்கியமா கலர் இருக்கணும். இப்படி பார்க்க அட்டை கருப்பா இருந்தா எவன் கட்டிப்பான்? இவ என்னதான் நல்ல வேலையில இருந்தாலோ கல்யாணத்துக்கு அப்புறம் அவ புருஷன் இவளை எங்கேயாவது கூட்டிட்டு போனா புதுசா பாக்குறவங்க இவ என்ன வேலையில இருக்கான்னா பாப்பாங்க? எப்படி இருக்கான்னு தானே பாப்பாங்க. இவ நிறத்துக்கு எந்த கலர்ல புடவை கட்ட முடியும் சொல்லு? லைட் கலர்னா பளிச்சுன்னு எடுத்து காட்டும், சரி டார்க்கா கட்டினா இருக்கிறதே தெரியாது என்று அவர்கள் பேசி சிரித்து கொண்டிருக்க அவர்களை முறைத்து கொண்டே ரம்யாவின் அறைக்குள் சென்றாள் ராணி. ஆ, போறா பாரு அவ தோழி, நம்மள வேற முறைச்சிட்டே போறா, போய் அங்கதான் வத்திய வைப்பா என்று ஸ்னேகா கூற, ஆமா அவ வத்தி வச்சு அப்படியே என்ன ஆயிட போகுது. சரி சரி வாங்க நம்ம வேலையை பார்ப்போம் என்று கோமதி கூறிக்கொண்டு அவள் சீட்டிற்கு போக அனைவரும் அவரவர்கள் இடத்திற்கு சென்றனர். அன்று மாலை அமைதியாக பஸ் ஸ்டாண்டிற்கு நடந்து கொண்டிருந்தனர் ராணியும் ரம்யாவும். ஏ ரம்யா, இனிமே உன்னை பொண்ணு பார்க்க வர விஷயத்த ஆபீஸ்ல யார்கிட்டயும் சொல்லாதடி என்றாள் ராணி சற்று கோபமாக. நான் யார்கிட்டடி சொல்றேன்? உன்னை தவிர நான் யார்கிட்டயும் பர்சனலா பேசுறதே இல்லை. அப்படி இருந்தும் எப்படியோ விஷயம் பரவிடுது. ஆ, அது எப்படின்னு எனக்கு தெரியும். அந்த ஓட்டவாயி கல்லா பண்ற வேலை தான் இது. சரி அது போகட்டும், இந்த வாட்டி வந்தவங்களும் அதே ரீசன் தான் சொன்னாங்களா என்ன? ஆமாண்டி, வேற என்ன சொல்லுவாங்க. சரி விடு, இவங்க என்ன பெரிய இதுவா? பையன் கூட ஏதோ சுமாரா தானே இருக்கான்னு சொன்னேன், போறாங்க விடு. அந்த சுமார் முஞ்சி குமாருக்கும் என்ன பிடிக்கல பாரு என்று சிரித்தாள் ரம்யா. போதுண்டி, உன்னை நீயே ஏன் இப்படி தாழ்த்திக்கிற? ஏய், நான் தாழ்த்திக்கலடி, இருக்கிறத சொன்னேன். ஆமா சொன்னேன், உனக்கு என்னடி குறைச்சல் என்று ராணி பேசிக்கொண்டே போக ரம்யா காதில் அது ஒன்றும் விழவில்லை. அவள் தூரத்தில் எதையோ அதிர்ந்து பார்த்து கொண்டிருந்தாள். சற்று தூரத்தில் ஒரு 5 வயதுடைய குழந்தை தனது தாயின் கையை பிடித்து நடந்து கொண்டிருக்க அந்த சாலையின் ஓரம் இருந்த பள்ளத்தை அவள் தாய் கவனிக்கவில்லை. மழை நீருக்கு அந்த பள்ளம் மூடியிருக்க அந்த சேற்று சகதியில் அங்கே பள்ளம் இருப்பது தினமும் அந்த வழியே செல்லும் ரம்யாவிற்கு நன்கு தெரியும். அங்க பள்ளம் இருக்கு என்று அவள் கத்தி கொண்டே போவதற்குள் அந்த குழந்தை தொப்பென அதில் விழுந்தது. இதை பார்த்து அவள் தாய் அலற அதற்குள் அங்கிருந்த அனைவரும் கூடிவிட்டனர். அடடா, குழந்தை உள்ள விழுந்துடுச்சே, யாராவது இறங்கி எடுங்கப்பா என்று ஒருவருக்கொருவர் பேசிக் கொண்டிருந்தார்களே தவிர யாரும் அதற்கு முயற்சி செய்யவில்லை. நம்மளால முடியாது, கார்பரேஷனுக்கு போன் போடுவோம் என்று போனை கையில் எடுத்தனர் சிலர். இதற்குள் அவளது தாய் கதறி துடித்து மயங்கி சாய சிலர் அவளை பிடித்து கொண்டு முகத்தில் தண்ணீர் தெளித்து கொண்டிருந்தனர். ஏப்பா, அவங்கெல்லாம் வரதுக்குள்ள குழந்தை எதனா ஆயிட போகுது, அது சின்ன பள்ளம்தான்ப்பா, யாராவது இறங்குங்கப்பா என்று ஒரு பெரியவர் பதற, ஏன் பெருசு எல்லாரையும் சொல்றீங்களே, நீ போய் அந்த குழந்தைய தூக்க என்றான் ஒரு மனிதன். இதற்குள் அந்த குழந்தை உள்ளே கையையும் காலையும் அடித்து கொள்ள சேறு மேலே வந்து விழுந்தது. அது தங்கள் மேலே படாமல் இருக்க அனைவரும் ஒதுங்கி கொண்டனர். இவ்வளவும் சில நொடி நேரத்தில் நடந்தேற அங்கு ஓட்டமாக ஓடி வந்த ரம்யா டக்கன் அந்த சாக்கடையில் குதித்து அந்த குழந்தையை தூக்கினாள். இதற்குள் குழந்தை மூச்சையாகி விழ ரம்யா அந்த குழந்தையை தூக்கி கொண்டு அங்கு சென்று கொண்டிருந்த ஆட்டோவை கூவி அழைத்து கொண்டு ஓடிப்போய் அதில் ஏறினாள். அவள் பின்னால் ஓடிய அந்த குழந்தையின் தாயும் அதில் ஏற ஆட்டோ விர்ரன் ஹாஸ்பிட்டலுக்கு பறந்தது. இது எல்லாம் பரபரவென சில மணித்துளிகளில் நடந்தேற சிலர் இந்த நிகழ்ச்சியை செல்லில் போட்டோ எடுப்பதும் வீடியோ எடுப்பதும் என இருக்க வாகனங்கள் அனைத்தும் அப்படியே நின்று அந்த இடத்தில் கூட்டம் சேர்ந்தது. ஆட்டோ சென்றதும் அனைவரும் கலைந்து செல்ல ராணி அதிர்ந்து ஆட்டோ சென்ற திசையை பார்த்து கொண்டு ரம்யாவின் பேக்கை கையில் வைத்து கொண்டு நின்றாள்.
ஒரு மணி நேரத்தில் ராணி பரபரப்பாக அந்த ஹாஸ்பிட்டலின் உள்ளே ஓடிவர அந்த குழந்தையின் தாய் ரம்யாவின் காலில் விழுந்து நன்றிகள் கூறிக்கொண்டிருக்க ரம்யா அவளை சமாதானம் செய்து கொண்டிருப்பதை பார்த்து அவர்கள் அருகில் சென்றாள். ஏ ராணி, வந்துட்டியா என்றவளிடம் ஓடினாள் ரம்யா. ஆ, இந்தாடி உன் ஃபோனு பேக்லாம். நீ பாட்டுக்கு எல்லாத்தையும் கீழே போட்டுட்டு விஜயசாந்தி போல டக்குன்னு பஞ்சி ஓடி போய் அந்த சாக்கடையில் குதிச்சுட்ட. நான் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியாமல் நின்றுட்டேன். நல்ல வேலை நீ இப்போ ஃபோன் பண்ணலைன்னா நீ எந்த ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கனே எனக்கு தெரிஞ்சிருக்காது. ஆமாம், இப்போ அந்த குழந்தைக்கு எப்படி இருக்குடி? ஆ, நல்ல நேரத்துக்கு கொண்டு வந்துட்டோண்டி. இல்லைன்னா கடவுளே, அதை நினைக்க கூட என்னால் முடியல என்று அவர்கள் பேசி கொண்டிருக்க அங்கு ஒரு மனிதன் அழுது கொண்டே ஓடி வந்தான். அவனுடன் 4-5 பேரும் ஓடி வந்தனர். அந்த குழந்தையின் தாயை அவர்கள் ஏதோ கேட்க அவள் அவர்களுக்கு சமாதானம் கூறிக்கொண்டிருந்தாள். பாவம், அந்த குழந்தைக்கு அப்பா போல இருக்கு. குழந்தைக்கு ஒண்ணுனா பெத்தவங்க மனசு என்ன பாடுபடுன்றது எனக்கு தாண்டி தெரியும் என்றாள் ரம்யா. ஆமா, நீ பாட்டுக்கு அந்த சாக்கடையில் விழுந்துட்டியே, உனக்கு எதனா ஆயிருந்தா உங்க அப்பா அம்மாக்கு யார் பதில் சொல்றது? எனக்கு என்னடி ஆயிட போகுது? அந்த குழந்தைக்கு தான் அது பெருசு, எனக்கு இடுப்பளவு தான் இருந்தது. என்னவோ போ, எப்படிதான் அந்த சாக்கடையில எந்த அருவருப்பும் இல்லாம குதிச்சியோ. ஆனாலும் உனக்கு தைரியம் தாண்டி. பாரு, எப்படி சேரெல்லாம் காஞ்சி இருக்கு. வீட்டில் போய் நல்லா டெட்டாலை போட்டு குளி என்று மூக்கை மூடிக்கொண்டாள் ராணி. ஆமா, என் கலருக்கு சேர் ஒன்று இருக்கிறது தெரியவா போது. என்னை யாரும் அருவருப்பாவும் பார்க்க மாட்டாங்கடி. இன்னைக்கு காலையில பொண்ணு பார்க்க வந்தவங்களும் என்னை இப்படி தான் பார்த்தாங்க. இப்ப சேத்துல விழுந்து எந்திரிச்சு போறப்போவும் அப்படிதான் பார்ப்பாங்க என்று சிரித்தாள். போடி, உனக்கு எல்லாம் விளையாட்டு தான். சரி சரி வா, வீட்டில் பயப்பட போறாங்க. முதல்ல அம்மாக்கு போனை போட்டு சொல்லு உன் வீர செயல என்று சிரித்து கொண்டே போனை அவளிடம் கொடுத்தாள் ராணி. இருவரும் சிரித்து கொண்டே அங்கிருந்து கிளம்பினர். ஒரு வாரம் சென்றது. அன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் ரம்யாவும் ரோகிணியும் பெட் காஃபி குடித்துவிட்டு எழுந்து கொள்ள மனம் இல்லாமல் கட்டிலில் படுத்துக்கொண்டு கதைகள் பேசி சிரித்து கொண்டிருக்க அவர்களை எழுந்து குளிக்கும்படி கத்திக்கொண்டே டிஃபனை செய்து கொண்டிருந்தாள் கமலா. செந்தாமரை சிக்கன் வாங்க கடைக்கு புறப்பட்டு கொண்டிருக்க தரகரிடமிருந்து அவருக்கு போன் வந்தது. அதில் பேசிய செந்தாமரை பரபரப்பாக உள்ளே ஓடி வந்தார். கமலா, கமலா, நம்ம ரம்யாவை பொண்ணு பார்க்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டு இருக்காங்களாம். சீக்கிரமா குழந்தைய ரெடி பண்ணு. அப்புறம் எதனா பலகாரம் செய். அதெல்லாம் வேண்டாம், லேட் ஆகும். அவங்க கிளம்பிட்டாங்களாம். நான் போய் ஸ்வீட்டு ஜூஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன். அம்மாடி ரம்யா, கண்ணு, சீக்கிரம் எழுந்து குளிமா என்று கத்திக்கொண்டே வண்டி சாவி எடுத்து கொண்டு புறப்பட்டார். என்னங்க, நில்லுங்க. என்ன இது, நீங்க பாட்டு சொல்லிட்டு ஓடுறீங்க? யாரு பையன், எங்கிருந்து வராங்க, ஒரு தகவலும் சொல்லல, இப்படி திடுதிடுப்புன்னு சொல்றாரு அந்த தரகரு. எல்லாம் நல்ல இடம் தானா, இது ஏதோ தானா வந்ததுன்னு சொன்னாரு. பையன் நல்ல வேலையில இருக்காராம், பார்க்கவும் நல்லா இருப்பாராம். வீட்டுக்கு ஒரே பையனா, நல்ல வசதியா, குன்றத்தூர்ல சொந்தமா அபார்ட்மெண்ட் இருக்கான். அப்படியா? எல்லாம் இந்த மாரியாத்தா செயல் தாங்க. ஏங்க, அவங்க நகை நட்டுன்னு எதனா கூட கேட்டாலும் ஒத்துக்கோங்க, ஒன்னும் யோசிக்காதீங்க. அட நீ வேற, அவங்க காரே கேட்டாலும் வாங்கி கொடுத்துடுவேன். இந்த வீட்டை வித்தாவது என் பொண்ணுக்கு கல்யாணத்தை நடத்திட மாட்டேன் என்று உற்சாகமாக கூறிக்கொண்டே அவர் வெளியே செல்ல கமலாவிற்கு சந்தோஷம் பிடிபடவில்லை. ரம்யா, ரம்யா என்று அழைத்து கொண்டு உள்ளே சென்றாள். வீட்டில் அனைவரும் உற்சாகத்தோடு இருக்க, ஆனால் எப்பொழுதும் போல் ரம்யாவின் முகத்தில் எந்த மகிழ்ச்சியும் இல்லை. இருந்தாலும் அவர்களுக்காக அமைதியாக அலங்காரம் செய்து கொண்டு வெளியே வந்தாள். வழக்கம் போல் செந்தாமரையும் கமலாவும் அவர்களை பணிவோடும் ஆவலாகவும் கவனித்துக் கொண்டிருக்க ரோகிணிக்கும் உற்சாகமாக இருந்தது. அனைத்தும் வழக்கம் போல் நடந்து கொண்டிருக்க ரம்யாவும் வழக்கம் போல் வந்து அனைவரையும் நமஸ்கரித்து கொண்டு ஓரமாக சென்று தலையை குனிந்து கொண்டு நின்று கொண்டாள். அவள் அருகே சென்ற ரோகிணி, அக்கா, மாப்பிள்ளைய பாத்தியா? அவர் உன்னையே தான் பார்த்துட்டு இருக்காரு. அப்படியா? சரி, பார்க்கட்டும். ஆனா நான் பார்க்க மாட்டேன். அவர் பார்த்துட்டு என்ன சொல்ல போறாருன்னு எனக்கு தெரியும். அதனால அப்படியே தலையை குனிஞ்சுக்கிட்டே அந்த முகத்தை பார்க்காம உள்ள போயிடுறேன், ஓகேவா என்று சிரித்தாள். போக்கா, உனக்கு வேற வேலை இல்லை என்று அவளை இடித்தாள் ரோகிணி. அப்ப பொண்ணை பார்த்தாச்சு, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க என்ன சொல்றீங்க என்று தரகர் நிதானமாக இழுக்க செந்தாமரைக்கும் கமலாவிற்கும் திக் திக் என்று அடித்து கொண்டது. இதுல என்ன இருக்கு பேச? எங்க பையனுக்கு பிடிச்சுதான் நாங்க பொண்ணு பார்க்க வந்தோம். கல்யாணம் பண்ணி வாழ போறவங்க அவங்களே முடிவு பண்றது தான் நல்லது.
அதனால என் பையன்கிட்டயே கேட்டுக்கங்க என்றார் மாப்பிள்ளையின் தந்தை கோபால். ஆமா, அவர் சொல்றதுதான் சரி என்றாள் அவரது மனைவி ராஜி. கமலாவிற்கும் செந்தாமரைக்கும் பாதி கிணறு தாண்டியது போல் மூச்சு வர, மீதி கணத்தை தாண்டணுமே, அதுதானே முக்கியம். பையன் என்ன சொல்ல போறானோ. பொண்ணு போட்டோல சுமாரா இருந்தா நேர்ல ரொம்ப கருப்பா இருக்கான்னு போன வாட்டி வந்தவன் போல சொல்ல போறானா? கருப்பா இருக்கிற அவனே அப்படி சொல்லும்போது இவன் பார்க்க நல்ல நிறமா லட்சணமா இருக்கான். இவன் என்ன சொல்ல போறானோ என்று எல்லா தெய்வங்களுக்கும் மனதில் பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தாள் கமலா. என்னப்பா ரமேஷ், அவங்க கேட்குறாங்கல்ல, நீ என்ன சொல்ற? அப்பா, நான் தான் என் அபிப்பிராயத்தை அப்பவே சொல்லிட்டேனே, பொண்ணை எனக்கு பிடிச்சிருக்கு என்று தீர்க்கமாக கூறினான் ரமேஷ். செந்தாமரைக்கும் கமலாவிற்கும் ஒரு நிமிடம் மூச்சு நின்றுவிட, ரோகிணி ஐயா என்று கையை தட்டி கொண்டு எகிரி குதித்ததும் அவர்கள் சுயநினைவுக்கு வந்தனர். ஏய் பேசாமரு என்று ரம்யா அவளை கையை பிடித்து இழுக்க, இதை பார்த்து அங்கிருந்த அனைவரும் லேசாக சிரித்தனர். அக்காளுக்கு கல்யாணம் ஆனதும் குழந்தைக்கு சந்தோஷம் என்றார் தரகர் சிரித்து கொண்டு. சரி, எல்லாம் நல்லபடியா நடந்துடுச்சு, மேற்கொண்டு பேச வேண்டியதை பேசிடலாம் என்று தரகர் கூறிக்கொண்டிருக்க, இம்முறை செந்தாமரை அவர் காதில் ஏதோ கூறினார். தரகர் அதற்கு உற்சாகமாக தலையை ஆட்ட, என்ன சம்மந்தி உங்க காதை கடிக்கிறாரு என்று கோபால் சிரித்தார். ஒன்னும் இல்ல, பையனுக்கு என்ன வேணுமோ அதை நிறைவா செஞ்சிடறாங்களாம். அதனால வண்டி ஏதாவது வேணுமா இல்ல காரே வாங்கிடலாமான்னு தயங்காம கேட்க சொல்றாரு. தரகரே, எங்க பையனுக்கு வரதட்சணை வாங்குறதும் கொடுக்கறதும் பிடிக்கவே பிடிக்காது என்றார் கோபால். ஆமா, பேப்பர்ல இதை பத்தி படிச்சாலே அவன் பொங்கி எழுந்துடுவான். அது மட்டும் இல்ல, அவன் அக்காளுக்கு ₹1 வரதட்சணை கொடுக்க மாட்டேன்னு பிடிவாதமா சொல்லி அப்படிப்பட்ட மாப்பிள்ளை வர்ற வரைக்கும் எந்த வரனையும் அவன் ஒத்துக்கல. அப்புறம்தான் தோ எங்க மாப்பிள்ளை வந்தாரு என்று அருகில் இருந்த இளங்கோவை காண்பித்தாள் ராஜி. இளங்கோ அமைதியாக சிரித்து கொண்டிருந்தான். இல்ல சம்மந்தி, இருந்தாலும் என்று செந்தாமரை ஏதோ சொல்ல வாயெடுக்க, மாமா இதோ பாருங்க, ஒரு பொண்ணை பெற்று வளர்த்து அவளை படிக்க வச்சு ஆளாக்கவே நீங்க எவ்வளவு பாடுபட்டு இருப்பீங்கன்றது எனக்கு தெரியும். ஏன்னா நானும் ஒரு பொண்ணு கூட பிறந்தவன் தான். எங்க அப்பா அம்மாவோட கஷ்டம் தெரிஞ்சவன் தான். அப்படி இருக்கும்போது அந்த பொண்ணு படிச்சுட்டு நல்ல வேலைக்கு போகும்போது அந்த பலனை கூட அவங்க அனுபவிக்க முடியாது. இப்படிப்பட்டவங்க கிட்ட மேலும் மேலும் நகையை போடுங்க, வண்டி வாங்கி கொடுங்க, கல்யாணத்தை நல்லா நடத்துங்க, சீர் கொடுங்கன்னு கேட்கறது அநியாயம்னு நான் நினைக்கிறேன். நீங்க 1000 தான் சொன்னாலும் நான் இதுக்கு சம்மதிக்க மாட்டேன். நீங்க எதனா உங்க பொண்ணுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டா நல்ல புத்திமதியை கொடுங்க, நல்ல பண்பை கொடுங்க, நல்ல குணத்தை சொல்லி கொடுங்க. ஆனா இதெல்லாம் நீங்க நிறையவே அவங்களுக்கு கொடுத்துருப்பீங்கன்னு தெரியுது என்றான் ரமேஷ். ரம்யா முதலாக அவனை தலை நிமிர்ந்து பார்த்தாள். 3 மாதங்களில் திருமணம் இனிதே நடந்தேற ரம்யாவும் தனது புகுந்த வீட்டிற்கு சென்றாள். புகுந்த வீடு அவளுக்கு சொர்க்கமாகவே தெரிய, கற்பனையிலும் கிடைக்காத ஒரு வாழ்க்கை அவளுக்கு கிடைத்ததை நினைத்து மனது பூரித்து போனாள். அன்று இரவு தனது அறையில் அவள் ஏதோ யோசனையோடு அமர்ந்திருக்க, உள்ளே வந்த ரமேஷ் அவள் அருகில் அமர்ந்து கொண்டு அவள் நீளமான கூந்தலை பிடித்து லேசாக இழுத்தான். ஆ, வலிக்குதுங்க என்று அவனை பொய்யான கோபத்தோடு பார்த்தாள். வலிக்கட்டும், புருஷன்காரன் வந்து பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறேன், மகாராணிக்கு அப்படி என்ன ஒரு யோசனை என்று அவள் கன்னத்தை கிள்ளினான். ஒன்னும் இல்லை, ரொம்ப நாளா அவங்க கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு இருந்தேன், ஆனா கேட்கவே முடியல. அப்பாடா, இப்பயாவது பேசு, நானும் அதுக்கு தான் காத்துட்டு இருக்கிறேன். என்னங்க சொல்றீங்க? நான் என்ன பேச போறேன்னு உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா? அது தெரியாது, ஆனா நீ ஃப்ரீயா பேச மாட்டியான்னு தான் நானும் பார்த்துட்டு இருக்கிறேன். நீ எது பேசினாலும் ஓகே தான். ஏங்க அப்படி சொல்றீங்க? பின்ன நீ எங்க கல்யாணம் நிச்சயமாகி என்கிட்ட பேசவே தங்கிட்டு இருந்த, கல்யாணம் ஆகி அங்க 3 நாள் இங்க 3 நாள், அப்புறம் உங்க அம்மா வேண்டுதலுக்காக கோவில் கோவிலா சுத்தினதுன்னு எல்லாம் முடிஞ்சு ஏதோ இப்பதான் ஃப்ரீயானோம். இங்க வந்தோம், நீ எங்க எங்க அம்மா கூட சேர்ந்து சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸுங்க வீடுன்னு போயிடுவியோன்னு பயந்துட்டு இருந்தேன் என்று சிரித்தான். போங்க என்று லேசாக அவனை அடித்தாள். சரி சொல்லு, என்கிட்ட என்ன கேட்க வந்த? ஒன்னும் இல்லைங்க, நான் பார்க்க கருப்பா இருக்கன்னு என்னை பார்க்க வந்தவங்கெல்லாம் ஏதோ சாக்கு சொல்லிட்டு போயிட்டு இருந்தாங்க. இதனால எங்க அப்பாவும் அம்மாவும் ரொம்ப நொந்து போயிட்டாங்க. ஒரு கட்டத்துல பையன் வீட்டுல எது கேட்டாலும் பரவாயில்ல, நம்ம பொண்ணை கட்டிக்கிட்டா போதும், எப்பாடு பட்டாவது கல்யாணம் பண்ணிடலான்னு முடிவுக்கும் வந்தாங்க.
அப்படியும் எதுவும் செட் ஆகல. என்னை விட கருப்பா இருக்கிறவங்க கூட, ஏன் சரியான வேலை இல்லாதவங்க கூட என்னை பிடிக்கலன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனா நீங்க நல்ல படிப்பு படிச்சு நல்ல வேலையில இருக்கீங்க. அதை விட முக்கியமா நல்லா கலரா அழகா இருக்கீங்க. ஆனா என்ன எப்படி பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்க? நீங்க அப்படி சொன்னப்ப கூட நீங்க ஏதோ எங்க அப்பா கிட்ட வரதட்சணை அதிகமா கேட்க போறீங்கன்னு எதிர்பார்த்தேன். ஆனா அது கூட வேண்டான்னு சொல்லிட்டீங்க. இப்படி என்கிட்ட எதுவுமே எதிர்பார்க்காம நீங்க எப்படி என்னை பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்க என்றவனை ஆச்சரியமாக பார்த்தாள். எதையுமே எதிர்பார்க்காததுதான் அன்பு ரம்யா என்று சிரித்தான் ரமேஷ். அவனை ஆச்சரியமாக பார்த்தவள், சரி, என்னை பார்த்த அந்த 10 நிமிஷத்துல என் மேல உங்களுக்கு அப்படி என்ன அன்பு வந்துடுச்சு? நான் உன்னை 10 நிமிஷம் பார்த்து விரும்பல, 10 நாளா ஃபாலோ பண்ணி விரும்பினேன். என்னது? என்ன சொல்றீங்க? என்னை 10 நாளா ஃபாலோ பண்ணீங்களா? எப்ப, எங்க, எப்படி? அன்னைக்கு நீ ஒரு குழந்தைய சாக்கடையில இருந்து காப்பாத்தனையே, அன்னைக்குதான். அவனை ஒன்றும் புரியாமல் பார்த்தாள். ஆமா ரம்யா, அன்னைக்குதான் நான் உன்னை முத பார்த்தேன். நான் அந்த குழந்தை விழறத தூரத்துல இருந்து வரும்போதே பார்த்துட்டேன். அந்த டிராஃபிக்ல வண்டி ஓட்டிட்டு வர்றதுக்குள்ள நீ ஓடி வந்து குதிச்சிட்ட. அந்த கூட்டத்துல அத்தனை ஆம்பளைங்க இருந்தாலும் யாரும் செய்ய துணியாத வேலைய நீ செஞ்ச. அதை பார்த்து நான் ஆச்சரியப்பட்டுட்டேன். அந்த குழந்தைய உன் கையில இருந்து தூக்கிக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு போக தான் உன் பின்னாடியே ஓடி வந்தேன். ஆனா நீ அப்ப யாரையும் சட்டை பண்ணல, ஆட்டோவை பிடிச்சு ஏறிட்ட. ஆக்சுவலா அந்த குழந்தை என் ஃப்ரெண்டோட குழந்தை தான். என் ஃப்ரெண்டுக்கு ஃபோனை போட்டுட்டு நானும் அந்த ஆட்டோ பின்னாடி என் வண்டி எடுத்துட்டு வந்தேன். ஹாஸ்பிட்டல் வந்ததும் நீ உள்ள போயிட்ட. நானும் இறங்கி வரத்துக்குள்ள என் ஃப்ரெண்டு ஃபோன் போட்டு வண்டி நின்று போச்சு வாடான்னு அழுதான். உடனே நான் அவனை கூட்டிட்டு வர போயிட்டேன். நான் அவனை கூட்டிட்டு வரதுக்குள்ள உன் ஃப்ரெண்டும் வந்துட்டாங்க. அதுக்குள்ள குழந்தைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு டாக்டருங்க சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் உன்கிட்ட நன்றி சொல்ல நான் ஓடி வந்தேன். அதுக்குள்ள நீ உன் ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டே போயிட்ட. அன்னைக்கு நீ செஞ்சது எனக்கு ஒரு பக்கம் உன் மேல மதிப்பு ஏற்படுத்தினாலும் உன் பேச்சு அப்போ உன் மேல எனக்கு அன்பை ஏற்படுத்திடுச்சு. அன்னிலிருந்து உனக்கே தெரியாம உன்னை ஃபாலோ பண்ணி உன்னை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தரகர் மூலமா பொண்ணு பார்க்க ஏற்பாடு பண்ணேன். இதுல எங்க அப்பா அம்மாக்கும் முழு சம்மதம் என்றான். என்னங்க, நான் ரொம்ப கொடுத்து வச்சவங்க என்று குரல் கம்ம கூறினாள். இல்ல, நான் தான் கொடுத்து வச்சவன். ஒருத்தனுக்கு அழகான பொண்ணு கிடைக்கலாம், வசதியான பொண்ணு கிடைக்கலாம், ஏன் படிச்ச பொண்ணு கூட கிடைக்கலாம். ஆனா குணவதியான ஒருத்தி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனா எனக்கு இது எல்லாம் ஒன்னா சேர்ந்த ஒரு தேவதை கிடைச்சிருக்கு. என்னங்க, நான் என்ன அவ்வளவு அழகா இருக்கேன்? உன் அழகு உனக்கே தெரியல. உன் மனசோட அழகை நான் என்னைக்கு பார்க்க ஆரம்பிச்சனோ அன்னைக்கே நீ எனக்கு பேரழகி ஆயிட்ட. கருப்பு இருந்த என்ன? கருப்பு தான் சக்தியானது, வசீகரிக்க கூடியது, தெரியுமா? என்னங்க சொல்றீங்க? ஆமா ரம்யா, நாம திருஷ்டி கழிக்க கண்ணுல கருப்பான மையத்தானே வைக்கிறோம். அது எதுக்கு? அதுக்கு தான் சக்தியை தன் வசம் இழுக்கக்கூடிய ஆற்றல் இருக்கு. அது போலத்தான் நீயும் என் மனசை உன் பக்கம் இழுத்துட்ட என்று அவளை அணைத்து கொண்டான். பொங்கி வந்த சந்தோஷத்தில் அவன் மார்பில் சாய்ந்து அவன் அன்பில் அடைக்கலமானாள். இத்துடன் நிறம் கதை முற்றும். உங்களுக்காக எழுதின இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் இணைப்பிலே இருங்க. இப்படிக்கு வியல் உங்கள் சகி.